கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் மகாபாரத போர் ஆக்ரோஷமாக யார் வெற்றி பெறுவார்கள் என்று யூகிக்க முடியாத அளவுக்கு நடந்தது. ஒரு கட்டத்தில் அர்ஜுனன் சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை எய்து கர்ணனின் தேரை 100 கஜம் தூரத்திற்கு தள்ளினான். அதேபோல் சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை கர்ணன் எய்த போது அர்ஜுனனின் தேர் 10 கஜ தூரம் தள்ளி சென்றது. அப்போது அர்ஜுனனின் தேரில் சாரதியாக இருந்த கிருஷ்ணர் தன்னையும் அறியாமல், ஆஹா, அற்புதம் அற்புதம், பலே கர்ணா பலே என்று கர்ணனின் பராக்கிரமத்தை சிலாகித்து கூறினார். இதே அஸ்திரத்தை எய்து கர்ணனின் தேரை 100 கஜ தூரம் தள்ளினேன். அப்போது என்னை பாராட்டாத கண்ணன் நம் தேரை வெறும் 10 கஜ தூரம் தள்ளிய கர்ணனை பாராட்டுகிறாரே, இது என்ன அநியாயம், இது என்ன விந்தை! அது மட்டுமல்லாமல் என் கிரீடத்தை அவன் வீழ்த்திய போது கூட அவனை மெச்சவில்லை. சொல்லப்போனால் இதைவிட அதுதானே தீரச் செயல். அப்போது பாராட்டாதவன் இப்போது மட்டும் ஆகா ஓஹோ என்று பாராட்டுகிறானே, அதுவும் நான் செய்ததில் 10ல் 1 பங்கு அவன் செய்தமைக்கு என்று காண்டீபனின் மனதில் ஐயங்கள் ஓடிக்கொண்டிருந்தது.